கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 4:1, 2 Corinthians 4:1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எப்படிப்பட்ட ஊழியம்? அதாவது புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்கள் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகி சமாதானத்தோடு வாழ முடியும். உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த புதிய உடன்படிக்கையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னா கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில், சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். எப்படி? நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா கர்த்தர் எங்களை இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம். அதனால இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை நாங்கள் சொல்லுவதற்கு, இதன் மூலமாய் நாங்கள் எந்த விதமான உபத்திரவம் எது வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. எப்படி? இது உங்களுக்கு மகிமையாக இருக்கிறது. அதே மாதிரி இதே கொரிந்து சபைக்கு எழுதும் 1வது நிருபம் 9வது அதிகாரத்தில் 16-17வது வசனத்தில், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் எப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. அப்போ என்ன? நாங்கள் இப்படிப்பட்ட ஊழியம், இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் கர்த்தரால் அணைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறோம். தேவன்கிட்ட இருந்து எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நாங்கள் என்ன, எங்களுடைய ஊழியங்கள் அநேக பிரச்சனை, போராட்டம், நிந்தை ஆனாலும் நாங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, சோர்ந்து போக போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் பாடு, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மரணம் சம்பவிக்குங்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் கவலைப்படுறதில்ல. அப்போஸ்தலர் 20-24 சொல்லும்போது, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என்ன? நான் ஆவியில் கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன், எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் தெரியும், பட்டணந்தோறும் எனக்கு உபத்திரவம் நடக்க போகுதுன்னு. ஆனாலும் இவைகளை ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என்ன, கர்த்தர்கிட்டருந்து ஒரு ஊழியத்தை பெற்றேன், அந்த ஊழியத்தை செய்வதற்கான இரக்கம் பெற்றிருக்கிறேன். ஆனால் எனக்கு போராட்டம், நிந்தைகள், உபத்திரவங்கள் வந்தாலும் நான் சோர்ந்து போகிறதில்ல. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சோர்ந்து போகாதீங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு நிமிஷம் அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நம்ம அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நிந்தை. ஆனால் பாருங்க, அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதற்கோ கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கோ ஒரு காலம் அவர் பயப்படவே இல்லை. அது மாத்திரமல்ல, அது என் மேலே விழுந்த கடமை, அது அப்படியே நான் அந்த கடமையை சந்தோஷமாக செய்யலைனாலும் எனக்கு என்ன, உக்கிரான ஊழியம், ஏன்னா என் கையில் கொடுத்துருக்கிறாரு, அதை நான் செய்ய வேண்டிய கடமை என்கிட்ட இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனோடு ஒப்புரவானோம். இது என்ன காரணத்தினால? நம்ம ஏதோ நல்லவங்கனாலையா? இல்லை. நமக்கு கர்த்தர் கிருபையா அவருடைய இரக்கத்தை காட்டினார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், அவருடைய பிள்ளையாய் அங்கீகரித்து கொண்டார். இப்போ இதை ஏற்றுக்கொண்ட நம்ம சும்மா இருக்க முடியுமா? நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் தானே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருமே இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் தானே. நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாக தானே மாற்றினாரு.
அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும், இதை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க நானுமே ஊழியக்காரன் தான். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இந்த ஊழியத்தை பெற்ற நம்ம சோர்ந்து போகாமல், ஏன்னா நமக்கு ஒரு காரியம் செய்யும்போது அதனுடைய பலனை பார்க்காத போது நாம் சோர்ந்து போகக்கூடிய காரியம். ஆனால் நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை தைரியமாக செய்வதற்கு நம்மை மீண்டும் ஒரு விசை அர்ப்பணிப்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அவர்கள் தங்களுடைய ஊழிய பாதையில் சோர்ந்து போய் விடாதபடி உமக்கென்று எப்போதும் வாழுகிறவர்களாய் வாழ, சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்க எங்கள் தேவன் இரக்கத்தையும் கிருபையும் கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.